வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादगां शरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகியை இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் தினந்தோறும் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சதுர்தசோத்தர சததம சர்க்கமானது 114. மந்தோதரி விலாபகா. அரக்கனாகப்பட்ட ராவணனுடைய பிரதான பாரியாளாகப்பட்ட மனைவியாகப்பட்ட மந்தோதரியானவள் யுத்தகாலத்திற்கு வந்து ராவணனுடைய பிரேத பூதோடலை பார்த்து கதறினாலாம் புலம்பினாலாம் என்கின்ற தலைப்பிலே 78வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகத்தை இன்றைய நாம் சொல்லி இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கேட்டு சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருகன அனுமத்சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா விடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூர்ஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருகன அனுமத்சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சதுர்தசோத்தர சததம சர்க்கமானது 114. மந்தோதரி விலாபகா. அரக்கன் ராவணனுடைய பிரதான பாரியாளாகப்பட்ட மனைவியாகப்பட்ட மந்தோதரியானவள் யுத்தகலத்திற்கு வந்து அரக்கன் ராவணனுடைய பிரேத உடலை பார்த்து கதறினாலாம் புலம்பினாலாம். 78வது ஸ்லோகம். நீலஜி மூத சங்காச பீதாம்பர சுபாங்கதா ஸ்வகாத்ராணி வினிக்ஷிப்யா கிம்சேஷே ருதிராப்ளுதः பிரசுப்தைவ சோகார்த்தம் கிம் மாம்ன பிரதிபாஷசே. மகாவீர்யஸ்ய தக்ஷஸ்ய சம்யுகேஷ்வ பலாயினः யாவது தானஸ்ய தோகித்ர கிம் சமாம் நாப்யு தீக்ஷசே. இப்போ மண்டோதரியானவள் ராமனுடைய இந்த பிரேத உடல் பூத உடலை பார்த்து புலம்பரா என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கருமேகம், கருமுகில்னாக்க மேகம்னு வேறு முகில்ங்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடியவரே நீங்கள் எப்பயுமே வந்து மஞ்சள் நிறத்தில் உள்ள பட்டாடையை தானே நீங்கள் உடுத்திருக்கீர்கள். அழகிய உங்களுடைய தோள்களில்
பலவிதமான ரத்தினங்களை அணிந்து கொண்டு இருந்தவரே, இப்போ நீங்கள் குருதி நக ரத்தத்தினால் நனைக்கப்பட்டு உங்களுடைய உடல் அங்கங்களை பரப்பியவாறு எதுக்காக படுத்து கிடக்கிறீங்க? இங்கே துயரத்தால் தவித்து கொண்டிருக்கக்கூடிய என்னோட உறக்கத்தில் ஆழ்ந்து கிடப்பவர் போல கொஞ்சம் கூட பதில் சொல்லாமல் இருக்கீங்களே. மகாவீரரும் நீங்கள் மகாவீரர், போர்க்கலையில் மகா நிபுணர், போர்களில் எக்காலத்தை கொண்டு பின்வாங்கவே மாட்டேன். அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் அசுரர் மால்யவானுடைய பெண்வழி பேரனாச்சு. நீங்கள் அவருடைய பொண்ணுக்கு பிறந்த மகன் இல்லையா? ஏன் என்னை கொஞ்சம் கூட கண்ணை திறந்து பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு புலம்பினாலாம் மண்டோதரி. உத்திஷ்டோதிஷ்ட கிம் சேஷா கிம் சேஷே பிராப்தே பரிபவே நவே அத்யவை நிர்பயா லங்காம் பிரவிஷ்டா சூரிய ரஸ்மயா. இப்போ சொல்கிறா மண்டோதரி, மன்னரே, என்னுடைய பர்த்தாவே, கணவரே, உடனடியாக எழுந்துருங்க. மறுபடியும் சொல்கிறேன், உடனடியாக எழுந்துக்கோங்க. இது வரைக்கும் யாருக்குமே நேராத அந்த புதிய அவமானமானது இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு. அப்படி அது வந்திருக்கும்போது நீங்கள் உறங்கி கொண்டிருக்கலாமா, அதாவது தூங்கி கொண்டிருக்கலாமா? தப்பு இல்லை. இன்றைக்குத்தான் சூரிய கிரகணங்கள்லாம் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் இலங்கை பட்டணத்துக்குள்ளே பிரமாதமாக பிரகாசமாக இருந்துருக்கா. உள்ளே பூந்துட்டு நீங்கள் உயிரோடு இருந்த வரையில் இந்த ராவணன் நம்மளை என்ன சொல்வானோ அப்படின்ற ஒரே பயத்திலேயே இந்த சூரிய கிரகணங்கள்லாம் அச்சத்தோடு இருந்தது இல்லையா? இது இன்னும் புலம்பினாலாம் மண்டோதரி. ஏன சூரியசே சத்ருன்னு சமரே சூரியவட்சசா வஜ்ரோ வஜ்ரஸ்யேவ சோயம் தே சத தார்சிதா ரணே சத்ரு பிரகரணோ ஏமஜால பரிஷ்கிருதா பரிகோ வியவகீர்ணஸ்தே பாணைச்சின்ன சகஸ்ரதா. இப்போ மண்டோதரியை சொல்கிறா, நீங்கள் மகாவீரர், அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. சூரியனை போல உங்கள் கையில் ஒளி வீசக்கூடிய ஒரு குண்டாந்தடி வச்சு தேடணும். அந்த குண்டாந்தடியினால் என்ன பண்ண, போர்க்களத்தில் உங்களுடைய எதிரிகளை எல்லாம் எப்படி மாய்த்து கொன்று போட்டு வந்தீர்களோ, அந்த ஆயுதமானது உங்களுக்கு எப்படி தருமா? இந்திரனுடைய கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் அதுபோல எந்த அந்த குண்டாந்தடியை நீங்கள் கௌரவமாக உங்களுடன் வைத்துக்கொண்டு இருந்தீர்களோ, போர்க்களத்தில் கணக்கில்லாத எண்ணிலடங்காத பகைவர்களுடைய உயிரை எந்த குண்டாந்தரியானது பறித்து எடுத்ததோ, அந்த குண்டாந்தரியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பவுனாலேயே பலவிதமான ரத்தினங்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. அந்த மாதிரி அலங்காரம் செய்யப்பட்ட அந்த பரிகாயுதம் குண்டாந்தரியானது இந்த ராமனுடைய பானங்களால் 1000 துகள்களாக பிளக்கப்பட்டு பல ஆயிரம் சொல்கிறா மண்டோதரி.
இங்கும் அங்கும் சிதறி கிடக்கிறதே அப்படின்னு புலம்பினாலாம். பிரியாம் யுவோபகூஹ்யத்வம் சேஷே சமரமேதினி அப்ரியாமிவ தஸ்மாஸ்ய மாம் நேஷ்ய ஷபீபாஷித்தும் திகஸ்து ஹிருதயம் யஸ்யா மமேதம் ந சகஸ்ரதா त्वयि पंचत्वमावन्ये பலதே சோகபீடிதம். நீங்கள் இப்போ எப்படி இருக்கேன்னு தெரியுமா? யுத்த பூமியை ரொம்பவும் மனத்துக்கு உகந்தவள் போல பூமாதேவியை நீங்கள் தழுவிக்கொண்டு இந்த பூமியில் நீங்கள் படுத்து கிடந்து இருக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு எவ்வளவெல்லாம் செஞ்சுருக்கேன், மகா பதிவிரதையாக இருந்திருக்கேன் இல்லையா? உங்களுக்கு நீங்கள் எத்தனை ஆசை நாய்கள் வச்சுருந்தாலும் சரி, எத்தனை மனைவிகளை வச்சுருந்தாலும் சரி, உங்களோட நான் ஏகப்பட்டதான அன்பு வச்சுருந்தேனே. ஆனால் இப்போ நீங்கள் என் மேலே எந்த விதமான அன்பும் இல்லாதது போல் எந்த காரணத்தினால என் கூட தற்போது பேச விரும்பாமல் இருந்திருக்கீங்க. உங்களுடைய மரண செய்தியை நான் கேட்டதுமே சோகத்தில் ஆழ்ந்து விட்ட என்னுடைய ஹிருதயமானது இன்னும் கூட வெடித்து சிதறாமல் இருக்கே. மண்டோதரி சொல்கிறா, நான் நாசமாக போக அப்படின்னு புலம்பினாலாம். இத்தியவம் விலபந்தியவா பாஷ்பவ்யாகுல லோசனா ஸ்நேகா வஸ்கன்ன ஹிருதயா தேவி மோகம் உபாகமத்து கஸ்மலாபீஹதா சன்மா பபௌசா ராவணோரசி சந்தியானுக்கிரதே ஜலதே தீப்த வித்யுதி வாசித்தே. இந்த மாதிரி மகா பதிவிரதையாக இருக்கக்கூடியவள், தேவியாக இருக்கக்கூடிய மண்டோதரியானவள் இந்த மாதிரியெல்லாம் ரொம்பவும் அன்பால உருகிய மனத்தோட புலம்பிக் கொண்டு அவளுடைய மண்டோதரியுடைய கண்களில் ஏகப்பட்டதாக நீர் நிரம்பிய கண்களோட சிறிது நேரம் ஒரு முகூர்த்த காலம், அதாவது 1.5 மணி நேரம் மூச்சை அடைந்தாலும் சுயநினைவை அடைந்தாலும் அப்போ அவள் தன்னுடைய உணர்வை எல்லாம் இழந்து விட்டு சோர்ந்து போய் அரக்கனாகப்பட்ட ராவனுடைய பிரேத உடல் மீது அவனுடைய மார்பில் விழுந்தவள் எப்படி இருந்தாலும் தெரியுமா? பார்க்கறதுக்கு மாலை வேளையில் சூரிய கதிர்கள்லாம் எப்படி இருக்கும்? செவ்வண்ணமாக இருக்கும். அந்த மாதிரி அவன் தான் உடம்பு முழுக்க ரத்தத்தில் இருக்கானே, ஆனால் உடல் அவனுக்கு கருப்பு கருமுகில். அப்படி பூசப்பட்ட கரிய மேகத்தில், முகில்னாக்க மேகம், பளீரென ஒளி வீசக்கூடிய மின்னலை போல விளங்கினாலாம் மண்டோதரி. ததாகதாம் சமுத்பத்திய சபத்ஞஸ்தா விருஷாதுராக பர்யவஸ்தாபயாமாசு ருதத்யோ ருததீம் விருஷம் நதே சுவீதிதா தேவி லோகானாம் ஸ்திதி ரத்ருவாக தசா விபாக பர்யாயே ராஜ்யம் சஞ்சலாய ஸ்ரியா. அப்போ மாரில் விழுந்த மண்டோதரியானவள் அழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த மண்டோதரியினுடைய அவனுக்கு ஏகப்பட்ட மனைவி இருக்காளோனோ,
கணக்கிலே அடங்க முடியாது, எத்தனை மனைவினே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய சக்கலத்திகள்லாம் அவளும் சேர்ந்து அழுதாளாம். அவள் எல்லாருமா சேர்ந்து ராமனுடைய மார்பில் விழுந்து புரண்டு அலறி கொண்டிருந்த மண்டோதரியை நெருங்கி சென்று ஆறுதல் சொன்னாலாம். யாரு? இவனுடைய ராமனுடைய ஆசை நாயகிகள் மற்றும் ஏராளமான மனைவிகள் என்ன சொல்றானா, நீங்க மகாராணி, மன்னர்களினுடைய மகோன்னதமான ரொம்பவும் பிரம்மாண்டமான வாழ்க்கையானது காலம் மாறுதலுக்கு ஏற்ற தகுந்தவாறு, அந்த மாதிரி தகுந்தவாறு மாறும் தன்மையுடையது. யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு மனுஷனாக பிறந்தா ஒரு நாளைக்கு மரணம் நிச்சயம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதனால் மக்களினுடைய வாழ்வும் என்றைக்குமே ஒரு நிலைப்பாட்டில் இருந்தது கிடையாது. அப்படின்றது நீங்கள் அறியாத விஷயமா? உங்களுக்கு தான் சகலமும் தெரியுமே அப்படின்னாலாம். இத்தியவ முஷ்யமானாசா சசப்தம் பிரரோதா ஸ்நாபயந்தி துவபீமுகௌ ஸ்தனாவஸ்ராம்பு விஸ்ரவைகி. இந்த மாதிரி இந்த மண்டோதரியினுடைய, அதாவது ராமனுடைய மற்ற மனைவிகள் ஆசை நாயிகள் அவெல்லாம் இந்த மாதிரி சொல்லப்பட்ட உடனேயே மண்டோதரியானவள் நிமிர்ந்து நின்று தன்னுடைய கண்களினுடைய வரக்கூடிய அந்த கண்ணீரை நனைத்து கொண்டு உரத்த குரல்ல அவள் அழத் தொடங்கினாளாம். மண்டோதரி அழத் தொடங்கினாளாம். ஏதஸ் மின்னந்தரே ராமோ விபீஷண முவாசகா சம்ஸ்கார கிரியதாம் பிராது ஸ்திரிய சைதா நிவர்த்தையா. இந்த மாதிரி வாழலாம் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது இதற்கு இடையிலே ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், விபீஷணனை பார்த்து இந்த மாதிரி அரக்கனுடைய ராவணனுடைய ஏகப்பட்டதாக கணக்கில் அடங்காத மனைவிகள் ஆசை நாய்கள் இந்த மாதர் அரசிகளை எல்லாரையும் உடனடியாக அரண்மனைக்கு திருப்பி அனுப்பி வைத்து விடு விபீஷணா. உன்னுடைய சகோதரனாகப்பட்ட ராவணனுக்கு இறுதி சடங்குகள் உடனடியாக செய். இதை கண்டிப்பாக நீ தான் செய்யணும் அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமபிரான் பீஷன் கிட்ட சொன்னாராம். தம் பிரசிதஸ்தோ ராமம் ஸ்ருதவாக்கியோ பீஷணா விம்ருஷ்ய புத்தியா தர்மஜ்ஞோ தர்மார்த்த சகிதம் வசः ராமஸ்ய வானுவிருத்தியர்த்தம் உத்தரம் பிரத்யபாஷதா. இந்த மாதிரி ராமபிரான் சொன்ன உடனேயே அவருடைய சொற்களையெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் கூட அதர்ம வழியிலே செல்லாமல் தர்ம வழியிலேயே செய்து கொண்டு இருக்கக்கூடிய விபீஷணன் ஸ்ரீ ராமபிரானை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து வணங்கிவிட்டு தான் இதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், நான் இவருக்கு இறுதி சடங்குகள் செய்ய விரும்புகிறேன் அப்படின்றத நினைவில் வைத்துக்கொண்டு ஸ்ரீ ராமபிரானுடைய கருத்தை விரும்பிய விபீஷணன் அதை விரும்பிவிட்டு ஸ்ரீ ராமபிரான் அனுமதி அவர் நமக்கு கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணும். அப்படி அவர் கூறுமுகத்தோட அளித்தால் நான் கண்டிப்பாக செய்வேன்
அப்படி அவர் எனக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த அந்திமை கிரியை வந்து நான் வந்து செய்ய மாட்டேன், ராவணனுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்ற எண்ணத்தோடைய விபீஷணன் ஸ்ரீ ராமபிரானுக்கு பதில் உரைத்து விண்ணப்பித்து கொண்டானாம். என்ன கேட்டுட்டான் அப்படின்னா, கெட்ட தர்ம விரதம் குரூரம் துசம்ச மன்றுதம் ததா நாக மர்கோஸ்மி சம்ஸ்கர்த்தும் பரதாராபி மர்சினம். இப்போ விபீஷணன் வந்து ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொல்ற, அண்ணலே இந்த ராவணன் வந்து அரசியல்களையெல்லாம், அதாவது தர்மத்தை வந்து அடியோடு துறந்தவன், அதர்ம வழியிலேயே இருந்தவன், மகா கொடியவன், கொலபாதகன். யாரை வேணா தனக்கு இல்லை அப்படின்னாக்க எல்லாரையும் கொலை பண்ணுவான், கொலபாதக செயல் பண்ணுவான். வாயை திறந்தானா உண்மைங்கிறதே ராவணன் வாயில வரவே வராது, மகா பொய்ய சொல்லக்கூடியவன். அடுத்தவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாரையும் இவன் வந்து கெடுத்தவன். அப்படிப்பட்ட இவனுக்கு நான் வந்து கண்டிப்பா இறுதி சடங்குல நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் பீஷணம் ஸ்ரீராமபிரான்ட்ட. பிராத்ருரூபோகினே சத்ருரேஷ சர்வாஹிதே ரதா ராவணோ நார்கதே பூஜாம் பூஜ்யோபி குரு கௌரவாத் டுசம்ச இதி மாம் காமம் வக்ஷந்தி மனுஜாபுவி ஸ்ருத்வா தஸ்யா குணான் சர்வே வக்ஷந்தி சுக்ருதம் புனः. ஒரு விபீஷணன் சொல்றார் ஸ்ரீ ராமபிரான்ட்ட, ராமபிரானே இவர் வந்து எனக்கு மூத்தவர் தான், அதுக்கு உண்டான கௌரவத்தால் அவர் வந்து மதிக்கத்தக்கவர் தான், அதில் நான் வந்து எந்த விதத்திலையும் பின்வாங்கலை, அதை நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் எல்லோருக்கும் இந்த 14 லோகத்தில் உள்ள எல்லாருக்கும் தீங்கு இழைப்பதிலேயே பெருமையான நாட்டத்தை கொண்ட இந்த ராவணன் இருந்தார். அப்படின்றதுனாலையும் என்னுடைய சகோதரர் என்ற உருவில் வந்த எனக்கு வந்து இவர் வந்து பகைவர் அப்படின்ற காரணத்தாலும் இந்த ராவணன் வந்து என்னால் வழிபடத்தக்கவர் இல்லை. ஸ்ரீ ராமபிரானே, நான் வந்து இந்த மாதிரி சொல்வதை கேட்டுவிட்டு உலக மக்கள் வந்து என்னை வந்து கொடியவன் அப்படின்னு கண்டிப்பாக என்னை வந்து தூற்றுவார்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னுடைய தமையனாகப்பட்ட இந்த ராவணன் மாய்ந்து கிடக்கிறானே, இவனுடைய இழிகுணங்களை அவர்கள் கேட்டிருந்த பிறகு என்னை வந்து கண்டிப்பாக போட்டுருவா, நீ செஞ்சது சரிதான் அப்படின்ட்டு என்னை போட்டுருவா அப்படின்னாரா விபீஷணன். தச்ருத்வா பரமப்ரீதோ ராமோ தர்மபிரதாம்பரः விபீஷண உவாசேதம் வாக்கியஜ்ஞோ வாக்கியகோவிதம். இந்த மாதிரி விபீஷணன் சொன்ன உடனேயே அதை எல்லாத்தையும் சொற்களின் செல்வன் கொண்டவரும் தர்மத்தையே நிலைநாட்டக்கூடியவரும் இந்த அறநெறியையே பின்பற்றக்கூடியவர்களில்
தலைமையானவரும் முதன்மையாக இருப்பவருமான ஸ்ரீ ராமபிரான் அவருடைய மனமானது மிகவும் மகிழ்ச்சி அடைந்து பேசத்துக்கு வகையை அறிந்தவனாகிய பிரமாதமா பேசுறான் இந்த விபீஷணன். அந்த விபீஷணனை பார்த்து சொன்னாராம், என்ன சொன்னார் அப்படின்னா, தவாபிவே பிரியம் காரியம் தொத்பிரபாவாஸ்ய நேஜிதம் அவசியம் தூ க்ஷமம் வாஸ்யோ மயாத்வம் ராட்சசேஸ்வரா அதர்மான் ரித சம்யுக்தா காமம் துவேஷ நிசாசரா தேஜஸ்வி பலவான் சூரா சம்யுகேஷு ச நித்யசகா. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார் விபீஷணனை பார்த்து, நீ அர்க்கர்களுக்கெல்லாம் மன்னன் இல்லையா, உனக்கு பிரியமானதை நானும் கண்டிப்பாக செய்யணும் இல்லையா, ஏன்னு நீ கேட்டன்னா உன்னுடைய பிரபாவத்தினால தான் எனக்கே வெற்றி கிடைச்சது விபீஷணா. இப்போது உனக்கு நான் இந்த சமயத்தில் இதற்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய உசிதமான ஆலோசனை என்னால் உனக்கு நான் சொல்லப்பட வேண்டும், அது கட்டாயம். அதனால் நீ இதை கேளு. இந்த அரக்கன் இருக்கானே ராவணன், அதர்மத்திலே தான் இருந்தான். எப்போவுமே அவன்கிட்ட சத்தியங்கிறது கிடையாது, அசத்தியத்திலேயே குடிக்கொண்டிருந்தான். அப்படின்றது எல்லாமே உண்மைதான். ஆனால் ஒரு போருன்னு வந்துட்டா அந்த யுத்தகலத்தில் போர் செய்யும் போது இவன் எப்போயுமே ஆண்மை மிக்கவன் தான், மகாபலம் மிகுந்தவன் தான் இவன், மகாசூரன் வேற இவன் ராவணன் அப்படின்னு ராமபிரான் விபீஷணன் கேட்டக. சதக்ருது முகே தேவை சூயதேன பராஜிதா மகாத்மா பலசம்பன்னோ ராவணோ லோகராவணா. அதாவது இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன். அப்படி இந்திரன் முதலான தேவர்களால் கூட இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் தோற்கடிக்கப்பட்டான் அப்படின்ற ஒரு செய்தியை நாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. இவன் தான் எல்லாரையும் தோற்கடிச்சிருக்கான். இந்த மாதிரி மக்களை எல்லாம் கதற கதற செஞ்ச இந்த ராவணன் மகாத்மா தான் இவன், மகாபலம் கொண்டவன். ஏன்னா யுத்த காலத்தில் நேருக்கு நேர் நின்று போர் புரிஞ்சு மாண்டு போனவன் அப்படின்னா ராமபிரான். மரணான் தானி வைராணி நிருத்தம்ன பிரயோஜனம் கிரியதாமஸ்ய சம்ஸ்காரோ மபாப்யேஷ யதா தவா. இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஸ்ரீ ராமபிரான் விபீஷணா, உலகத்தில் மனித பிறவிகளாக பிறந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர், அதாவது பங்காளிகளாக இருக்கட்டும், உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும், அல்லது தயாரிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பகைமை அப்படின்னு வந்துருத்தோம்னா அது அவன் இருக்கக்கூடிய மரண காலம் வரைக்கும் தான். நமக்கு பகையாளியாக இருக்கான், அவன் மரணம் அடைந்து விட்டான் அப்படின்னா அந்த சமயத்தில் நமக்கு அந்த பகையும் மறந்து போகிறது. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்கிறது. பீஷணா, நாம் எந்த நோக்கத்துக்காக இந்த படையெடுத்து வந்தோமோ அந்த நோக்கமானது இப்போ நிறைவேறி முடிந்து விட்டது.
இல்லையா? இந்த ராவணன் இருக்கான அரக்கன், இவன் எப்படி எந்த விதத்தில் உன்னுடைய அன்புக்கு உரியவனோ அதுபோல நிச்சயமாக சொல்கின்றேன் விபீஷணா, அதுபோலத்தான் எனக்கும். அதனால தான் இவனுடைய இறுதி சடங்குகளை உடனடியாக நீ செய்து முடிப்பாயாக, இது என்னுடைய ஆணை அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான் விபீஷணன் கிட்ட. त्वत्सकाशा दशग्रीवा संस्कारं विधिपूर्वकं प्राप्तुमर्हति धर्मज्ञा त्वं यशोभाग भविष्यसि. இப்போ சொல்கிறாசி ராமபிரான், விபீஷணா நீ ரொம்பவும் தர்மத்தையே அறநெறியே கடைபிடித்து கொண்டு அதை பிரம்மாண்டமாக உணர்ந்தவன் நீ. இந்த பத்துதல ராவணன் இருக்கான, உன்னிடத்திலிருந்து ஏதாவது உன்னுடைய கையினால் முறைப்படி உத்தரக்கிரியை பெறுவதற்கு இவன் தகுந்தவன் தான். இந்த கர்மாக்களை செய்து நீ உனக்கு பெரும் புகழ், அந்த புகழுக்கு பாத்திரனாக கண்டிப்பா நீ ஆக வேண்டும் விபீஷணா அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். ராகவஸ்ய வசஸ்திருத்வா வரமானோ விபீஷணா சம்ஸ்காரே நானு ரூபேணா யோஜயாமாச ராவணம். உடனே இந்த விபீஷணனுக்கு நீ தான் இந்த ராவணனுக்கு கர்மா நீ தான் செய்யணும் அப்படின்னு ராமபிரான் ஆணையிட்ட உடனேயே விபீஷணன் என்ன பண்ணா, ராவணனுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பஞ்சமை கிரியைகளை எல்லாம் உடனடியாக அதி விரிவாக செய்ய தொடங்கினானாம். சிதாம் சந்த நகாஷ்டானாம் பத்மகோசீர சம்பிருத்தாம் பிராமியா சந்தேச யாச் சக்ரு யான் சக்ரு ராங்கவாஸ் தரணாவிருதாம். அதாவது இந்த ராவணனுக்கு சிறையை உருவாக்குவதற்கு சந்தனக்கட்டைகள், பத்மகம், பத்மகம்ங்கிறது செந்நீர சந்தனம், அது ரொம்ப ரொம்ப விலை வசதி. சந்தனக்கட்டையிலேயே செம்பரக்கட்டை சொல்லுவது தெரியுமா, சென்சந்தனம், அது விழாமிச்சவேர், இதை எல்லாத்தையும் சிறையில் அடிக்கிட்டு வேத முறைப்படி, அதாவது அந்த சிறையை வைக்கிறதுக்கும் மந்திரம் இருக்குது. வேத முறைப்படி என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதன் பிரகாரம் செய்து அந்த சிறைக்கு மேலே ரங்கு அப்படின்ற இனத்தை சேர்ந்த மான், ரங்கு மான் சொல்லிட்டு அந்த இனத்தை சேர்ந்த மான் ஒன்று இருக்குது. அந்த மானுடைய தோலை அது மேலே பரப்பி வச்சாலாம் சிறையின் மேலே. வர்த்ததே வேத விகிதோ ராஜ்யோவை பশ্চিமக்ருது பிரசக்ரு ராட்சசேந்திரஸ்யா பித்ருவேதம் அனுக்கிரமம். இந்த மாதிரி அரக்க மன்னனாகப்பட்ட ராவணன் அவனுடைய இறுதி வேள்வி சடங்குகள்லாம் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன் பிரகாரம் அதன் விதிப்படி ஆரம்பித்தாலாம். பிராமணர்கள் எல்லாம் சேர்ந்து அரக்க மன்னனுக்கு பித்ருமேதம் அப்படின்றது பித்ருக்களுக்காக செய்யக்கூடிய மந்திரங்கள். அதை முறைப்படி சடங்குகளை எல்லாம் பிராமணர்கள் செய்தாலாம்.
வேதிம் ச தட்சிண பிராஸ்யாம் யதாஸ்தானம் ச பாவகம் புருஷ தாஜ்யேன சம்பூர்ணம் சுருவம் சர்வே பிரசிக்ஷுபு. அதாவது அந்த சிறையிலேயே இருக்கக்கூடிய திக்குகளில் தென்கிழக்கு ஆக்னேய திக்பாகம்னு வேறு. அந்த தென்கிழக்கு ஆக்னேய திக்பாக மூலையில் அக்னியை உண்டாக்குவதற்காக ஒரு குண்டத்தை அந்த சிறையிலேயே ஏற்படுத்தினாலாம். மேற்கு திசையில் அந்த மேற்கு திசையில் கார்கஸ்பத்தி அக்னி அப்படின்ற குண்டத்தை வச்சு அதில் கார்கஸ்தி அந்த அக்னியை வச்சுட்டாலாம். கிழக்கில் ஆகவனிய அக்னி அப்படின்ற ஒரு குண்டத்தை வச்சு அதில் அந்த மந்திரத்தை சொல்லி பண்ணாலாம். தெற்கில் தட்சிண திக்பாகம் தெற்கில் என்ன பண்ணாலாம், யமன் இருக்கிற இடம், அந்த இடத்துல தட்சிணா அக்னி அப்படின்றத வேதத்தில் எப்படி சொல்லி இருக்கோ அந்த முறைப்படி அந்த இடத்துல அக்னியை மூட்டினாலாம். அந்த அக்னியில் என்ன ஆகுது கொடுத்தா தெரியுமா? தயிரும் நெய்யும் கலந்து அதை சுஸ்திரவம்னாக்கா ஹோமத்துக்கு பண்ணக்கூடிய அந்த நெய் கரண்டின்னு பேர். அது பேர். அந்த கரண்டியினால் அதை எடுத்து அந்த சிதையின் மேலே எல்லாத்தையும் தெளிச்சாலாம். அதாவது நெய், அதாவது என்ன சொல்கிறதுனாக்கா ஆஜ்யம்னு சொல்லுவான். ஆஜ்யம்னாக்கா நெய், ததி எப்படின்னாக்கா தயிர். அது ரெண்டுத்தையும் தெளிச்சாலாம் அந்த சிறையின் மேலே. பாதையோ சகடம் பிராத்தூர் அந்தரு ஓருலு கலம் தாருபாத்ராணி சர்வாணி அரணிம் சோக்த பிராரணீம் தத்வாது முசலம் சா அந்யன் யதாஸ்தானம் விசக்ஷணாக சாஸ்திர திருஷ்டேன விதினா மகர்ஷி விஹிதேன சா. அதாவது அந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் அவனை சிறையின் மேலே வச்சுட்டு அவனுடைய பாதம் இருக்கு இல்லையா, அந்த பாதங்களுக்கு அருகில் சோமலத்தைன்னு ஒன்று இருக்கு, அதை எடுத்துட்டு வரணும். அதுக்காக ஒரு வண்டியையும் யாகத்தில் உபயோகிக்கப்படக்கூடிய உரல், அந்த உரலை அந்த பிரேதத்தினுடைய தொடைகளுக்கு நடுவிலேயும் ஸ்தாலி அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அனைத்து மரப்பாத்திரங்களையும் அந்த ராவனுடைய உடலின் மேலே அரணியையும் கீழரணி, அதாவது மேலரணி கீழரணின்னு ரெண்டு இருக்கு அரணி கட்டையிலேயே. உலக்கை அதில் செய்யப்பட்ட உலக்கை, அது அரணியிலேயே செய்யப்பட்ட உலக்கை. ஆனால் தான் சொல்கிறது, அந்த அரணிக்கட்டையை உரலில் வச்சு நம்ம தேய்ச்சோன்னு வச்சுக்கோ, அந்த உரலில் எதையாவது போட்டு அக்னியானது வரும். அப்படியே தான் அக்னி செய்யணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அது சுபகாரியத்துக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அந்திம காரியத்துக்காக இருந்தாலும் சரி, அப்படித்தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் எப்படியெல்லாம் இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு அந்த விதிகளுக்கு உட்பட்டு மகா மாமுனிவர்களால் விதிக்கப்பட்ட முறைப்படியும்
அந்த விஷயங்களை வந்து வேதத்தை வந்து நல்லா தெரிஞ்சவா, அந்த விஷயத்தில் வந்து ரொம்பவும் கற்று தேர்ந்தவா. இப்பெல்லாம் சொல்கிறா பார்த்தீங்களா, சிரோன்மணி வேதம் படித்த பட்டம் பெற்றவா வந்து சிரோன்மணின்னு சொல்கிறா. அந்த சிரோன்மணி மாதிரி இருக்கக்கூடியவா அந்த வல்லுநர்கள்லாம் அந்த எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல உரிய இடத்துல வந்து வைத்தாலாம். தத்ரமேத்யம் புசும் ஹத்வா ராட்சசேந்திரஸ்ய ராட்சசாக பரேஸ்தரணிகாம் ராஜ்யோ கிருதாக்தாம் சமவேசயன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா, அந்த சிறையினுடைய அருகில் அது அருகாமையில் அரக்கர்களுடைய வழக்கப்படி குல வழக்கப்படி செய்யணும். அது என்ன பண்ணாலும் ஒரு பிரமாதமான ஒரு ஆடு, அந்த ஆட்டை வந்து பலி கொடுத்துட்டு நெய்யில் நனைத்து வைக்கப்பட்ட ஒரு துணியினால் அரக்க மன்னனாகப்பட்ட ராவணன் அவனுடைய முகத்தை வந்து போர்த்தி மறைத்தாலாம். கந்தே மால்யே அலங்கிருத்யா ராவணம் தீனமானசாக விபீஷண சகாயாஸ்தே வஸ்திரைஷ்ய விவிதைரவி லாஜே சாவ கிரந்தி ஸ்ம பாஷ்பூர்ண முகாஸ்ததா ததோசபாவகம் தஸ்ய விதியுக்தம் விபீஷணः. அப்போ அந்த சமயத்தில் அங்கே இறந்தவா எல்லாருமே நொந்து போன மனசோடு இருந்தாலாம். கண்ணீர் நிறைந்த முகத்தோட விபீஷணனுக்கு உதவியை செய்யக்கூடியவர்களாய் இருந்துட்டு, அப்போ அந்த ராவணன் என்ன பண்ணாலாம், சந்தனம் புஷ்பங்களாலும் பல வகையான ஆடைகள், ரத்தன ஆடைகள் அதால் அலங்கரித்து அந்த சிறையின் மேலே அவனை படுக்க வச்சு நெல் பொரியை வந்து தூவினாலாம். விபீஷணன் முறைப்படி அந்த சிதையில் தன்னுடைய தமையனாகப்பட்ட அரக்கன் ராவணனுக்கு சிறையில் தீ மூட்டினாராம். ஸ்நாத்வா சைவாத்ர வஸ்திரேண திலான் தூர்வாபி மிஸ்ரிதான் உதகேன சம்மிஸ்ரான் பிரதாய விதிபூர்வகம் பிரதாய சோதகம் தஸ்மை மூத்ரா சைனம் நமஸ்யசா தா ஸ்திரியோ அனுநயாமாச சாந்த்வ புக்த்வா புனః கம்யகாமிதி தா சர்வா விவேசுன் நகரம் ததா. உடனே சிறைக்கு தன்னுடைய அண்ணன் ராவணனுக்கு சிறையில் வந்து தீ மூட்டி விட்டு விபீஷணாகப்பட்டவர் போய் ஸ்நானம் பண்ணிட்டு நீராடி விட்டு ஈர வஸ்திரத்தோட எள்ளு அருகம்புல் இவை இரண்டும் கலந்த ஜலத்தை, அதாவது நீரை ராவணனுக்கு கொடுத்து பிரேத வடிவம், அதாவது பிரேத்தம்னு சொல்லுவாங்க, ஸ்தூல ரூபம் முதலே போயிடுத்து. எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஸ்தூல ரூபம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த ஸ்தூல ரூபமானது 10வது நாள் தான் யமதர்மராஜன் தூக்கி கொண்டு போவான். அதுதான் சாஸ்திர விதி. 10வது நாள் முடிய 11வது நாள் அவன் தூக்கிட்டு போயிடுவான். அதனால தான் சொல்கிறது, 11வது நாளுக்குள்ளே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக காரியத்தை வந்து 11ஆம் நாள் பண்ணியே தீரணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது அவள் வந்து பித்ருலோகம் போக முடியாது, அடித்து இங்கே தான் இருப்பா. அதுக்கு முன்னால் பண்ணாலும் பல விதத்தில் வந்து யமதூதர்கள் அவளை வந்து துன்பப்படுத்துவா. அதைத்தான் இங்கே சொல்கிறான்.
அப்படி அந்த ராவணனுக்கு பிரேத வடிவம் அவனை ஆவாகனம் செஞ்சாலாம். பிரேத வடிவமாக ஆவாகனம் செஞ்சு வேத சாஸ்திரத்தில் என்ன சொல்லிருக்கோ அந்த விதிப்படி இந்த ராவணனுக்கு தர்ப்பணம் செய்து முடித்தாராம் விபீஷணன். அதுக்கப்புறமா சிரம் தாழ்த்தி ராவணனை வணங்கிட்டு அங்கிருந்த இந்த ராவணனுடைய மனைவியாகப்பட்ட மண்டோதரி மற்ற இவனுடைய ஆசை நாயகிகள் ஏகப்பட்ட மனைவிமார்கள் எல்லாரும் திரும்ப திரும்ப ஆறுதல் சொன்னாலும் பீஷணன். அதுக்கப்புறமா எல்லார்கிட்டையும் இங்கே யாரும் இதுக்கு மேலே ஸ்திரீகள்லாம் இருக்க வேண்டாம், பெண்கள்லாம் இருக்க வேண்டாம், நீங்கள் எல்லாரும் போகலாம் அப்படின்னு விபீஷணன் உத்தரவு போட்ட உடனே ஸ்திரீகள் பெண்கள் எல்லாரும் அவ அந்த இலங்கை மாநகரத்துக்கு சென்று அடைந்தாளாம். பிரவிஷ்டாசு சர்வாசு ராட்சசேஷு விபீஷண ராமபார்சோ உபாகம்யா ததாதிஷ்டத் துவனீதவத்து. இந்த மாதிரி அரக்க குலத்தை சேர்ந்த ஸ்திரீகள் பெண்கள் எல்லாரும் இலங்கை மாநகரத்துக்குள்ள போய் சேர்ந்த உடனேயே விபீஷணன் என்ன பண்ணாராம், ஸ்ரீ ராமிரான் அவருடைய அருகில் வணக்கத்தோடு, அதாவது முட்டி போட்டு நின்று கொண்டு அவர் அவரை வணங்கி நின்றுனானாம். ராமோபி சக சைன்யேனா சுக்ரீவ சலக்ஷ்மணः ஹர்ஷம் லேபே ருமுஹத்வா யதாவிருத்ரம் சதக்ருதூஹு. இந்த மாதிரி விபீஷணன் இருந்த உடனேயே ஸ்ரீ ராமிரானும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் மற்ற படை வீரர்களாக இருக்கலாம், ஸ்ரீராமிரானோட வந்த படை வீரர்கள் தங்களுடைய பகைவனாகப்பட்டவன் ராவணன் அழிந்து விட்டதுனால எப்படி சந்தோஷப்பட்டாலும், கிருதயுகத்தில் எப்படி தேவேந்திரன் விருத்திகாசுரனை வதம் செய்து சந்தோஷப்பட்டானோ அதைவிட அளவிட முடியாத ஆனந்தத்தை எல்லாம் ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மணன், சுக்ரீவன் மற்றும் படை வீரர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாலாம். சந்தோஷப்பட்ட அந்த ஆனந்தத்தை அனுபவித்தாலாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே சதோத்தரசோத்தர சததம சர்க்கः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 114வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து.